Hi, vanakkam. Welcome to Happy Taste Buds. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதுக்கப்புறம் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னைக்கு நாம பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் அண்ட் ஆனியன் பஜ்ஜி. அது கூடவே வந்து ஒரு பீச் ஸ்டைலில் சட்னி எப்படி அரைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சட்னிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னட்டு இப்போ பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணது, பாதி தக்காளி, 3 காஞ்ச மிளகா. உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கும்னா இன்னும் ஒரு மிளகா சேர்த்துக்கோங்க. இது காரம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் 3 சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ இதை நம்ம வதக்கி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அண்ட் கூடவே இந்த காஞ்ச மிளகாவையும் சேர்த்து ஃபஸ்ட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா முஷியாக சாஃப்டாகிற வரைக்கும் இதை வதக்கணும். இது குயிக்காக வதங்கிறதுக்காக இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த 3 இலையும் சேர்த்து நம்ம அப்படியே லேசாக வதக்கிக்கலாம் ஒரு 2 நிமிஷம். ஸோ இது ஆறினோடனே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக. அண்ட் இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். பஜ்ஜி செய்யறதுக்கு ஆனியன் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்டாக. ஸோ இந்த டெய்ல் அண்ட் ஹெட்டை கட் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த சைஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் பஜ்ஜி போடுறதுக்கு. ஸோ உள்ளேயும் நல்லா வெந்து வரும். ஸோ இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. அண்ட் வாழைக்காய் அதே மாதிரி டெய்ல் அண்ட் ஹெட்டை கட் பண்ணிவிட்டு நான் வந்து 2 ஹாஃபாக கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நமக்கு ஃபுல் லென்த்து கட் பண்ணும்போது நமக்கு இது கட்டாகி வரும். ஸோ அதனால் அது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்கின்னு லேஸாக இருக்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். ஸோ இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ வாழைக்காய் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு நான் தண்ணியில் போட்டு எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதை சைடில் வச்சிடலாம். இப்போ இதுக்கு பேட்டர் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ பஜ்ஜி போடுறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடலை மாவு, இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:1. 3 பங்கு கடலை மாவுக்கு 1 பங்கு நீங்கள் அரிசி மாவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக கிறிஸ்பியாக நல்லா வரும். ஸோ இப்போ வந்து இது 75 கிராம்ஸ் 1 கப்பு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து இன்னொரு 1 கப்பு சேர்த்துக்க போகிறேன். ஸோ இன்னொரு கப் இதே மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ டோட்டலாக நான் 150 கிராம்ஸ் ஆஃப் கடலை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு 50 கிராம்ஸ் ஆஃப் ரைஸ் ஃப்ளார் இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ளெயின் சில்லி பவுடர் நான் சேர்க்குறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். அண்ட் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இது வாழைக்காய் பஜ்ஜிக்கு கேஸ்ட்ரிக் இஷ்யூலேருந்தும் நமக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்கும். அட் த சேம் டைம் இது வந்து ஃப்ளேவரும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி விஸ்க் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஈவனாக எல்லாமே மிக்ஸ் ஆகும். அண்ட் லம்ஸும் வந்து நமக்கு எதுவும் ஃபார்ம் ஆகாது. அண்ட் எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணி கடலை மாவு எடுத்தீங்களோ, இப்போ நம்ம 2 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கோம். ஸோ மோஸ்ட்லி 2 கப்பு நமக்கு தண்ணி தேவைப்படும். இதில் நான் ஃபஸ்ட்டு 1 கப்பு சேர்த்துக்கிறேன்.
அடுத்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து கரெக்டாக 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் தேவைப்பட்டுச்சு டோட்டலி. கன்சிஸ்டன்சி பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோடு போட்டால் கரெக்டாக பாருங்கள், க்ளீனாக வருது. ஸோ இதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி. ஸோ பேட்டர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆயிலும் வந்து நம்ம சூடு பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். ஸோ எண்ணெய் சூடாகிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரில் ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம், ஆப்ப சோடா. இவ்வளவுதான், ஜஸ்ட் ஒரு பிஞ்சு. இந்த மாதிரி ஆயில் சூடாகிடுச்சான்னு பார்த்துட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி போடும்போது நமக்கு ஆயில் கன்சம்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எண்ணெய் பிடிக்காது உங்களுக்கு பஜ்ஜி. ஸோ இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பஜ்ஜி போட ஆரம்பிச்சு. இது நல்லா செவந்துடுச்சு 2 பக்கமும். இதை எடுத்துடலாம். அடுத்து ஆனியன் பஜ்ஜி போட்டுக்கலாம். அதே மாதிரி 2 சைடும் டிப் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா செவந்துடுச்சு, எடுத்துடலாம். சுட சுட சூப்பராக வாழைக்காய் பஜ்ஜி அண்ட் ஆனியன் பஜ்ஜி பீச் ஸ்டைலில், கூடவே நல்லா காரசாரமாக ஒரு சட்னி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.